தண்ணி வரதுக்கு முதல் காரணம் எல்லா பிரதேசத்துக்கும் இன்னும் பைப் லைன் தாக்கப்படையில்லை. நிறைய பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நீர்த்தாங்கி வரைக்கும் தண்ணி வந்துட்டது. இப்போ நாங்கள் நீர் விநியோக குழாய்களை வந்து அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் டிஸ்இன்ஃபெக்ஷன் செய்ய வேண்டி இருக்குது. அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது ஜனவரிக்கு கனெக்ஷன் கொடுக்க தான் பிளான் பண்ணியிருந்தது. நாங்கள் அதாவது ராம்சாமியில் டேபிலிட்டி அதில் வந்து குறையாத காரணத்தால் வந்து கொஞ்சம் இன்னுக்கு போவோம். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கார்னரில் பிரதான விநியோக குழாய்கள் நிர்மாணிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து நாங்கள் நீர் இணைப்பை வழங்குவோம். அதோட வந்து பிரதேச செயல பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்கிற நோக்கத்தோடு நாங்கள் பிரதேச செயலகத்திலேயே நாங்கள் நீர் புதிய நீர்நிலைக்கான விண்ணப்ப படிவத்தை விநியோகிச்சிருக்கிறோம். மக்கள் வந்து அதை கையெழுத்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட நான் 3700 குடும்பங்கள் இருந்த போதிலும் 500 விண்ணப்ப படிவங்கள் வரையில் தான் பிரதேசத்தில் கிடைக்கப்பட்டிருக்கு. பிரதான விநியோக குழாய்கள் நிர்மாணிக்கப்பட்ட பயனாளிகளும் கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் அவையிலே வந்து நீர் விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்ணப்படுத்தி கொடுக்கறதுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து இந்த கார்னர் பிரதேசம் வந்து அந்த பாணி அடிப்பில் அதாவது வந்து 38 நீர்நிலை மாத்திரம் கட்டி கொடுக்குற அந்த ப்ரொஜெக்டுக்குள்ள உருவாக்கப்பட்டிருந்ததால 13,825 ரூபாயே மக்கள் வந்து நீர்நிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் நடமாடும் சேவையை வந்து பிப்ரவரியில் வந்து இங்கே வந்து நாங்கள் செய்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்கிறோம். அடுத்தது வந்து டிஎஸ்எம் கேட்டுக்கொண்டு வர சொன்னால் அதாவது வந்து பிரதான விநியோக குழாய்கள் இல்லாத பகுதிக்கு வந்து நீர் விநியோக குழாய்களை பதிக்கிறதுக்கான வேலைக்கு நாங்கள் அந்த பிரதேச செயலகத்தோடு இணைந்து தேவையான பகுதிகள் அடையாளம் கண்டிருக்கிறோம். மதிப்பீட்டு பணிகள் செய்து நாங்கள் யாழ்ப்பாண கிளர்ச்சி ப்ரொஜெக்டை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். போட்டு தரணும்னு சொல்லியிருக்கோம். மாற்றி கொடுத்தீங்க பொருத்தப்பட்ட இடத்துக்கு மட்டும்தான் படிவம் கொடுத்திருக்கிறேன் தவிர மற்றவர்களுக்கு கொடுக்கல. இந்த வந்து கூடுதலான நீர் தேவையான இடங்கள் வந்து நதியோரத்தை அந்நிய பகுதிகளுக்கு தான் உண்மையிலே நீர் தேவை. ஆனால் அந்த பிரதேசங்களில் இன்னும் பைப்பு கூட தாக்கியது. மாவட்டத்துக்கு மட்டும் தண்ணிக்கு 35 பில்லியன். ஆனா வடக்கு மாநில வரைக்கும் இங்கேயுமே வரையில அங்க அள்ளி 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 வேலை அங்க வேலை செய்யறதே தொடர்ந்து செய்து 100% தீவிரத்தை பொறுத்தவரையில் தண்ணி தேவைப்பாடு இருக்குது. நானும் தீவிரம் அதை நான் உணர்றேன் சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து தண்ணி எடுக்கலாம். 100% கவரேஜ் பூர்ணப்படுத்துறதுக்கு நடவடிக்கை தான். பஸ் வீக் வந்து நீர் அதாவது பிரதான விநியோகத்தில் உள்ள ஆளுக்கு நீர் போன ஜூன் சொன்னீங்க. அதோட நீங்க அந்த கரையோர பகுதிக்கு உங்களோட சண்டை பிடிக்கிற விஷயம் இல்லை. நீங்க செய்யக்கூடியதான் செய்யலாம். எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களா விற்பனை செய்தா வடிவம் செய்யலாம். இல்லைன்னா நடக்கக்கூடிய ஒரு மாதம் சம்பளம் நான் அப்படியே வேலையலாம். தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பெரிய எடுத்து கொடுக்கணும். நீர் விநியோக குழாய்கள் பொருத்தப்பட்ட இடங்களிலே பிரதேச சபையாலும் சரி மற்றது ஆர்டிடி ஆர்டிஏ போன்ற நிறுவனங்களாலே அமைக்கப்படுற ரோட்டுகளுக்கு ஒரு பக்கத்தில் தான் குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கும் போது ஒரு பக்கத்தில் ரோட்டு போடும்போது அந்த அந்த பக்கத்துக்கு காப்பட் ரோட்டை வெட்டியாக கொண்டு போகிறோம். அதுக்குரிய நடவடிக்கைகளையும் வாட்டர் போட்டால் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லாம சொல்லுங்க இத்தனை அந்த இந்த ஏரியாவுக்கு கொடுக்க போறாங்க. இப்படி அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டார்கெட் எடுக்க மாற்று நீங்க செய்யணும்னா நீங்க வேலை படாது.
குழந்தை பிள்ளைகள் எல்லாம் பைக்கில் புஷ் பைக்கில் பின்னுக்கு தண்ணி போட்டு வைக்கிற போட பார்க்க பயங்கர கஷ்டமா இருக்கு. தெற்குல அப்படி இல்லை ராசா. அவங்க வீடுகள்ல இருந்து எல்லாமே வீடு ஒவ்வொரு வீடுகளும் கொடுத்து கொண்டுருக்காங்க. அவங்க மில்லியன் கணக்காக காசு வச்சு அப்படி செய்து கொண்டிருக்காங்க. அப்ப நீங்க இங்க செய்து காசு இல்லைன்னா நாங்க அடி போயிடலாம். நீங்க இதை செய்யாம நாங்க என்ன செய்யணும்? சரி. அடுத்தது வந்து கால்நடை பிரதேசத்துக்கு ஒரு போலீஸ் நிலையம் எழுந்திருக்கு.